நீங்க நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்குன்ற மாதிரியான முருகப்பெருமான் ஆலயத்துக்கு என்னைக்காவது போயிருக்கீங்களா? குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா குன்றை இல்லாத முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த கோயில்னா அது இது மட்டும் தான். இந்த கோவில்ல முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் குத்தி உருவான அக்னி தீர்த்தமுமே அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் விட முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த கோயிலாகவும், அருணகிரிநாதர் முதலாக முருகனை பற்றி திருப்புகழ் பாடிய திருத்தலமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய, திருச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் வாழை மரங்களும் தென்னை மரங்களும் சுற்றி வயல்களும் அமைஞ்சிருக்கக்கூடிய குமார வயலூர் என்று அழைக்கப்படக்கூடிய வயலூர் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். என்னடா இந்த கோவில்ல முருகனை காணுன்ற மாதிரி இந்த ஆலயம் முதலாக சிவபெருமானுக்கு கட்டப்பட்டதுதான். சிவனையும் பார்வதியும் தரிசித்து சிவபெருமானை சுற்றி வர சுற்று பிரகாரத்தில் சிவபெருமானுக்கு பின்புறம் வள்ளி தேவியானுடன் முருகப்பெருமான் மணக்குளத்தில் காட்சியளிக்கிறாரு. முருகன் தன்னுடைய வேளால் குத்தி ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்கி தந்தையாகிய சிவபெருமானை வழிபட்ட திருத்தலமுமே இது மட்டும்தான். நம்மளால கோவில் கட்ட முடியாது, ஆனா கோவில் திருப்பணிக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறதே பெரும் பாக்கியம் தான். இந்த கோவில்ல இப்ப கும்பாபிஷேக திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க நினைச்சதும் கேட்டதும் உடனே நிறைவேறணும்னா வயல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருச்சி வயலூர் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க.